கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளாக கூடி தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சபை கூடி வருதலின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டை எழுதினது யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சோர்வுன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் எழுதினது யார் மறந்துட்டோம் இல்லையா? பெஞ்சமின் பார்டன் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவர் தான் இந்த சப்ஜெக்டை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக எழுதின ஒரு சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்டு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேள்வியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏன் சபை கூடி வரணும்? சரி, இது ஒரு பாயிண்டாக இருக்கட்டும். வேறு நிறைய பாயிண்ட் சொல்லலாம். பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக இருக்கா? சரி, வேறு மகிமைப்படுத்த. வேற இங்கேருந்து யாரோ சொன்னீங்க, சரியாக கேட்கல. சகோதர சகோதரிகள் ஐக்கியம். வெரி குட். வேற வேற ஒன்றுமே இல்லையா? இருக்கு இல்லையா? சரி, இதெல்லாமே கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். இது எல்லாமே கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். ஆனாலும் சகோதரர் சில காரியங்களை கொடுக்குறார். ஏன் நம்ம சபை கூடிகள் வரும் அப்படின்னா, தேவ பிரசன்னம் இங்கே இருக்குது. கரெக்டாக தேவ பிரசன்னம் இங்கே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சபை கூடி வரணும். அதே மாதிரி சத்தியம் இங்கே கிடைக்கும். சரிதானே? சத்தியம் இங்கே கிடைக்கி. அதே மாதிரி சகோதர ஐக்கியம் இங்கே கிடைக்கும் இல்லையா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணிக்கிறோன்னா இங்கே நம்ம வாங்கிக்கிறோம். ஆனாலும் கூட இந்த சகோதரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு 8 பாயிண்ட் எழுதியிருக்கிறார். அந்த 8 பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப ஆப்டாக பொருத்தமாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினா கூட இன்றைக்கி சபைகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது என்னவாக இருக்கும் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். ஏன் சபை கூடிக்கு வரணும், சபை கூடுதல் முக்கியம் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விசுவாசித்து நம்ம கீழ்ப்படுகிறதற்கு சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுக்குறார். முதல்ல தேவன் உண்டென்று நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறோம் இல்லையா? இந்த விசுவாசத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழ்ப்படிதம். அந்த கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சபை கூடுதல் வரும். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் சபை கூடி வர்றதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சபைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? பாருங்கள், அப்போ பாருங்கள், யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்க்கல இல்லையா? அது ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. இது உதாரணத்திற்கு ஒரு முற்பிதாவை நம்ம எடுத்துக்கலாம். ஆபிரகாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார். உடனே ஆபிரகாம், நான் போனேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கேட்டாரா? கேட்கலையா? சரி, அது எவ்வளவு தூரம் அப்படி கேட்டாரா? சரி, அங்கே எனக்கு என்ன ஒர்க் இருக்குது? நீங்கள் சொல்கிற இடத்துக்கு போகிறேன் நான், எனக்கு என்ன ஒர்க் இருக்குது? அடுத்து அங்கே போய் நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்? சரி, இங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், அங்கே நான் போகிறேன். இப்படியெல்லாம் ஏதாவது சொன்னாரா? ஆனால் நம்ம இது எல்லா காரணத்தையுமே சொல்லுவோம் இல்லையா? இயல்பாகவே உள்ளது மனுஷனுக்கு. என்ன இதெல்லாமே கேட்போம். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எங்கள் வீடு மாதிரி அங்கே ஒரு வீடு எனக்கு கிடைக்குமா? 2 BHK அப்படின்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கா? அங்கே இருக்குமா எனக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூடாது. ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்குமா? இது எல்லாமே அவர் என்ன பண்ணல அப்படின்னா கேட்கவே இல்லை இல்லையா? அப்படின்னா இதை மாதிரி 1,44,000 பேரா மாறுறதற்கு தகுதியுள்ள இருக்கிறவங்க யாருமே ஒரு அப்நார்மல் விஷயத்தை செஞ்சே ஆகணும். என்ன செஞ்சாகணும்? இது எல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சே
ஆகணும். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை விசுவாசித்தார், அடுத்து கீழ்ப்படித்தார். இப்போ இதே தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு சபை கூடி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஒருத்தர் ஏன் சபைக்கு இன்றைக்கி வரல பிரதர் அப்படின்னு கேட்டால் நிறைய காரணங்கள் சொல்கிறது உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீடு எனக்கு ரொம்ப தூரம் பிரதர், நான் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி வர முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர். ஒரு அன்பு சகோதரர் அங்கேருந்து தான் வர்றார், ரொம்ப தூரத்தில் இருந்து. ஒரே பஸ்ஸு தான் பாவம் அவருக்கு, இல்லையா? சில பேர் சபைக்குடிக்கு வராமல் ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம வர்றோம் பிரதர், நான் அப்படி ட்ராவல் பண்ணி வந்தால் ஒத்துக்காது, உடம்பு என்ன பண்ணாது, ஒத்துக்காது, டயர்டாயிரும் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரல. சரி, இதை நிவர்த்தி பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு சபை கூடுவை முக்கியம் இல்லையா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி நான் வரணும் அப்படின்னா, ஒன்று சபைக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நான் என்ன பண்ணலாம், குடி வரலாம். அப்போ நான் சொந்த வீட்டை விட்டுட்டு வரதா பிரதர்? சொந்த வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது, இல்லையா? அப்போ ஒரு விஷயத்துக்காக இழக்கிறாங்க ஒரு விஷயத்தை, இல்லையா? அப்போ பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லது சிரமம் பார்க்காம கொஞ்சம் முன்னாடியே எழுந்து என்ன பண்ணிடலாம், சபைக்கு வந்துடலாம். இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. பிரதர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பிரதர், பிரச்சனை நிறைய இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண முடியாது, இல்லையா? பிரச்சனை எப்போ தான் இருக்காது, சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இன்னைக்கு நாளை தீர்ந்துருமா? பிரச்சனை தீரக்கூடிய காலத்தில் நம்ம இருக்குமா? இல்லை, பிரச்சனை என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், நம்ம தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும், இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் சபைக்கு வராதபடி நிறைய தடைகள் இருக்குது பிரதர். என்ன பண்ணுது, நிறைய தடைகள் இருக்குது. என் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நான் வரேன் தெரியுமா? சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம இப்போ படித்த வசனம் இருக்கு இல்லையா, நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் என்ன பண்ண சொல்லுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்கியூஸ், சாரி பிரதர், நான் இன்றைக்கி என்ன பண்ண முடியல, சபைக்கு வர முடியலை. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய சாக்கு போக்குகளை என்ன பண்ணுறதுன்னா சொல்லுது, இல்லையா? இந்த சாக்கு போக்குகள்லாம் யார் உருவாக்குறது தெரியுமா? யார் உருவாக்க, தைரியமாக சொல்லுங்கள், சாத்தான், இல்லையா? சாத்தான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறான். அந்த டிபார்ட்மெண்ட்டுகளை போனால் எக்கச்சக்கமான அறைகள் இருக்குதான். பிரதத்தில் இருக்கிறார், எத்தனை அறைகள் இருக்குது, எக்கச்சக்கமான அறைகள் இருக்குது. எல்லாமே சாக்கு போக்கு, சாக்கு போக்கு அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட்டே. அதுக்குள்ளே நிறைய அறைகள் இருக்குது. அந்த அறைகள் முழுவதும் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டுருக்கான். இன்றைக்கி என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே டக்குன்னு எடுத்து கொடுத்துருவான். இந்த வச்சுக்கோ, இதை சொல்லு, போன வாரம் அதை சொல்லிட்ட, இந்த வாரம் என்ன பண்ணிடு, இதை சொல்லிடுன்னு சொல்லி நமக்கு புதுசாக என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுப்போம். ஒருவேளை நம்ம சொல்கிறோம், பிரதர் நான் உடம்புக்கு சரியில்லை, உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னா சபைக்கு வர முடியாது, அது இயல்பான விஷயந்தான். அதை யாருமே கண்டிப்பாக நீ உடம்பு சரியில்லைன்னா இங்கே படுத்துக்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, இல்லையா? நான் உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் படுத்திருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியாது, சபைக்கு வர முடியாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதே நான் உடம்புக்கு சரியில்லைன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு சின்ன ஒரு தலைவலி, மைல்டாக ஒரு தலைவலி, அல்லது ஒரு காலில் சின்னதாக ஒன்று தட்டிடுச்சு, நடக்க முடியல, ஆனால் நடக்கலாம், வரலாம், மனசு இருந்தால் வரலாம், ஓகேவா? ஆனால் வரல. இப்போ பிரதர் என்ன கேட்குறான்னா, இதே ஒரு மெமோரியல் டேக்கு இந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்களான்னு கேட்குறேன், இல்லையா? வீட்டு கூட்டத்துக்கு அந்த மாதிரி இருப்பீங்களா? எல்லாரும் போய் சந்திக்கிற ஒரு இடத்துல இந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பிரதர் கேட்குறார். அப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்துடுறோம், சபை கூடுகைக்கு என்ன பண்ண மாட்டோம், வராமல் ஏதாவது ஒரு காரணத்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம சொல்கிறேன்னு சொல்லி நம்ம பார்க்கலையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சபை கூடி வர்றது அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல. இதை படுத்துறதுக்கு இல்லை, நம்ம சகோதர சகோதரிகளை திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல, இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, பிரதர் நான் சபைக்கு வரல, போன வாரம் யாருமே என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல, என்ன பிரதர் என்ன ஆச்சு, என்ன ஏது, ஒருத்தர் கூட விசாரிக்கல பிரதர், இல்லையா? அப்படி சில பேர் குறை கூறியது உண்டு. அது உண்மைதான், அப்படி கேட்காம இருக்கக்கூடாது. ஒருத்தர் வரல அப்படின்னா சகோதர அன்பில் எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக என்ன பிரதர் என்ன ப்ராப்ளமா, ஏதாவது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் வரணுமா அப்படின்னு என்ன பண்ணலாம், கேட்கலாம். முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைலாம் என்ன பண்ணலாம், போய் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுதான் சகோதர அன்பு,
இல்லையா? இன்னைக்கு என்ன படித்தோம் மன்னாவில்? அருமையான ஒரு சகோதர அன்பை குறித்தான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒருமைப்பாட்டை நீங்கள் எல்லாரும் இருங்கன்னு சொல்கிறார் இல்லையா? சரி, இந்த மாதிரி சில காரியங்களை சொல்கிறது உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அன்புக்குரிய சகோதரி, ஏன்னா இந்த சபை கூடுகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய இண்டிவிஜுவல், அதாவது சொந்த ரட்சிப்புக்காக மட்டும்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் என்னென்ன காரணங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா, வேலை இருக்குது பிரதர். ஃபஸ்ட்டு எனக்கு வேலை இருக்குது. அப்போ 6 நாளும் சில சகோதரர் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. அந்த சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வாரத்தில் 4 நாள் வேலை இருக்காது. 5 நாள் 6 நாள் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும். வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட சபை கூடுதல் நிமித்தம் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கே கடுமையான கட்டுப்பாடு வச்சுருந்தார். ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்குன்னு தத்தம் பண்ண வந்திருக்கிற நம்ம வேலையை சாக்காட்டி என்ன பண்ணக்கூடாது, லீவு போடக்கூடாது. அடுத்து இன்னொரு காரணம், ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு இல்லையா? ஃபங்க்ஷன் வீடு, கல்யாணம், ரொம்ப வேண்டியவருக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டார். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணித்தாகணும், போகலை அப்படின்னா என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், போயே ஆகணும். அடுத்து உடம்பு சரியில்லை, என்ன காரணத்தை வேணாலும் சொல்லலாம். இதுக்கு பிரதர் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு சில வகுப்பார் இருக்கிறாங்க, எப்போவுமே சாக்கு போக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வகுப்பாராக நாம் இருக்க வேண்டாம். இப்போ யார்கிட்ட வந்துட்டார், நம்மக்கிட்ட வந்துட்டார். நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்கிற வகுப்பாராக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இருக்க வேண்டாம். அடுத்து கேட்குறாரு, யார் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, யார் சாக்கு போக்கு சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க தெரியுமா? சபையாக அழைக்கப்பட்டவங்க யாருமே சாக்கு போக்கை சொல்ல மாட்டாங்க. அப்போ யார் சாக்கு போக்கு சொல்லுவாங்கன்னா திரள் கூட்டம் வகுப்பார் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சபைக்கான அழைப்பே பலவந்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றார். வசனம் படிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் காலத்திலிருந்து இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதான், பலவந்தம் பண்ணப்படுது. நீயா நானான்னு முந்திட்டு இருக்கிறாங்க. நீங்க போறீங்களா நான் போறீங்களான்னு கேட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உள்ள போறதுக்கு ஒரு பயங்கரமான போட்டி. அதான் சொல்றாரு, பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு சொன்னா, இப்போ பாருங்க, ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம திரள் கூட்டமாக மாற வந்திருக்கோமா அல்லது சபையா மாற வந்திருக்கிறோமா? இப்போ நம்மளை எடுத்துக்கலாம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு நல்மனசாட்சியை உடன்படிக்கை பண்ணி இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்ப உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமா? சொந்த பந்தம், நண்பர்கள் வட்டாரம், ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் யார் தெரியுமா? எல்லாமே நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், அக்கம் பக்கத்து எல்லாமே யார் தான்? பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இல்லையா? இப்போ இவங்க தான் நம்முடைய உறவு. இதை விட்டுட்டு நம்முடைய சொந்த உறவுகளுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்காக நம்ம ஓடி சபை கூடி வராமல் இருந்தோம்னா அது தேவன் எப்படி பார்ப்பார்? இப்போ இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி தேவன் இவர்களெல்லாம் விட்டு பிரித்து ஒரு ஜனமாக இருந்த நம்மளை தேவனுடைய சபை கூடலுக்குன்னு தனியாக பிரித்து கொண்டு வந்து இந்த அழைப்பை கொடுத்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வராததுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். அல்லது சபையில் இருக்கிறவங்க யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் கூட ரிப்ளை என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி. நான் யார், ரொம்ப பிஸி. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இது சர்ச் கிளாஸே கிடையாது, அந்த வகுப்பாரே கிடையாது. சம் அதர் கிளாஸ்ன்னு எழுதுறாரு, இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா இந்த கண்டென்ட்டே இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்த்தது தான். சம் அதர் கிளாஸ். அவர் திரள் கூட்டம்னு சொல்லலை, 2ஆம் மரணம்னு சொல்லலை, ஏதோ ஒரு வகுப்பார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது உதாரணத்திற்கு யார் யார் இந்த மாதிரி தப்பை பண்ணாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்துல சாக்கு போக்கு சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு உவமை இல்லையா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்ம மட்டும் சாக்கு போக்கு சொல்லல, நமக்கு முன்னாடி ஒருத்தங்க நீங்க எப்படி சாக்கு போக்கு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களம்மா,
போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அடுத்து ஒருவன் ஒரு வயலை கொண்டு நான் ஒரு வயல் வாங்கியிருக்கேன் புதுசாக, அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது சூப்பராக போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ண முடியாது? அகத்தியமாய் போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகத்தியமாய்னா அவசரமாக இல்லை. மேற்க இருக்கிறவங்க தக்கலை பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அகத்தியமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல நான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது. அகத்தியமாய் அப்படின்னா முதலாவது நான் அந்த வேலை என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கறது, பிரதர் சாரி பிரதர், என்னால் என்ன பண்ண முடியல, சபை கூடுகைக்கு வர முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது சில சகோதரர்கள் என்ன பண்ணுறது உண்டு சொல்லுவது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் 19ஆம் வசனம் படிங்க. அவர் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கார். 2 10 காலை, சூப்பரான காலை, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணாருன்னு வைங்களேன். அது அந்த காலத்தில், இன்றைக்கெல்லாம் டிராக்டர் மயம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் நான் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேன், அதுக்கு தீனியெல்லாம் போடணும், அதுக்கப்புறம் வேலைக்கு எடுத்துகிட்டு போகணும். வேலைக்கு எடுத்துகிட்டு போது என்ன ஆகும், எனக்கு பணம் கிடைக்கும், அதை நான் கவனிக்கணும். 5 ஏர் மாடு கொண்டேன், அதை நான் சோதித்து பார்க்கணும். இப்போ தான் வாங்கியிருக்கிறாரு, இப்போ தான் அந்த புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ அதை நான் என்ன பண்ணி ஆகணும், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன கேள்வினா, அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைச்சா அல்லது சபை கூடி வர டைம் தான் கிடைச்சா அதுக்கு இல்லையா சொல்கிறார். அடுத்து பாருங்க, இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல? பொதுவாக நியாயப்பிரமாணத்தின் கட்டளைப்படி புதுசாக கல்யாணம் பண்ணவங்க யுத்தத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. தேவனே கட்டளையாக கொடுத்துட்டார். ஆனால் இங்கே தேவனுடைய ஊழியத்துக்கு கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் படிங்க 20ஆம் வசனம். ஸோ நான் வரக்கூடாது, அவங்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க. இவர் கட்டளையாகவே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நோ நான் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா இவர் என்ன கேட்குறாருன்னா, கொஞ்சம் காலம் ஆகட்டும், நான் என்ன பண்ணிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் சபை கூடி வருதல் முக்கியம்னு தெரியும். இல்லை பிரதர், எனக்கு சபை கூடி வருதல் முக்கியம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சம் அதர் ரீசன், ஏதோ ஒரு காரணம் என்ன பண்ணுதுன்னா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சாக்கு போக்கு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஆனால் இதை தேவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா விரும்புகிறதே கிடையாது இல்லையா? பாருங்கள், ஒருத்தர் வந்து சபைக்கு வர்றார், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார் ஒரு பிரதர், அல்லது கொஞ்சம் தூரத்துலேருந்தே வண்டியில் வர்றார் ஒரு சகோதரர். அப்படி வரும்போது பஸ்ஸில் வந்தால் டிராஃபிக், ஓவரான டிராஃபிக், சரியான நேரத்தில் வர முடியல. ஆனால் அந்த சகோதரன் முன்னுக்கூடியே கிளம்பி ஒரு ஆர்வத்தோட ஒரு உத்தேகத்தோடு வந்துட்டார். ஆனால் என்ன பண்ண முடியலைன்னா டிராஃபிக்னால அவர் என்ன பண்ண முடியல, சபைக்கு சரியான நேரத்துக்கு வர முடியலை இல்லையா? இப்போது சம் அதர் ப்ராப்ளம், இதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, வண்டியில் வர்றேன் அல்லது வந்து டியூப் வந்து என்ன ஆகி போச்சு, பஞ்சர் ஆகி போச்சு. கணவன் மனைவியாக வர்றவங்க இறங்கி நின்று அதை சரி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி அவங்க வந்து சரி பண்ணிவிட்டு அல்லது வண்டி அங்கே பூட்டி போட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் வந்து இப்படி தான் என்ன பண்ண முடியும், வர முடியும். ஸோ சம் அதர் ரீசன், ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தேவன் இவங்களை வந்து குற்றப்படுத்துவாரா? நோ இல்லையா? அந்த மைண்டை தான் என்ன பண்ணுவார் தேவன் வந்து பார்ப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சபைக்கு எப்படி இடைவிடாமல் வர்றதுக்கு வழியை கண்டுபிடிக்கணுமே தவிர சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, வழியை தேடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி பாருங்கள், போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டோம், இந்த வாரம் என்ன சொல்லலாம்? சில சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் நொந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் சோகமாகி அப்செட்டாக இருந்தாலும் கூட சபைக்கு வந்தோம்னா ஒரு சின்ன பூஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா தேவனுடைய வசனம், சத்தியவான்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் கேட்கும்போது, மூத்த சகோதரர் எழுதி கொடுத்த சத்தியம் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு நிச்சயமாக அந்த அப்செட்டான நிலையிலேருந்து என்ன கிடைக்குது, ஒரு பூஸ்டான ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பார்த்தீங்களா? அவருடைய கட்டளை என்ன பண்ணணுமா, கை கொள்கிறவன் அவர்களை என்ன பண்ணிடுறான். இப்போ நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் படித்தோம் இல்லையா? சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் அப்படின்னா அது ஒரு கட்டளை. அந்த கட்டளையை கை கொள்கிறவன் அவரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாமா, நிலைத்திருக்கிறான். அவனும் அவரில் என்ன பண்றார், நிலைத்திருக்கிறார் இல்லையா? அடுத்து
அவர் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்துள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ முக்கியத்துவம் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் இல்லையா, அப்போ கை கொண்டோம் அப்படின்னா நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம். இப்போ வசனம் சொல்லியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து என்ன பண்ணி ஆகணும், நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இல்லை பிரதர் அதெல்லாம் கிடையாது, நான் சபை கூடி வர்றதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை இல்லையா, அப்படின்னா அந்த மைண்டு தேவனால் உண்டானது அல்ல இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேலை என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், சபைக்கு என்ன பண்ணிடணும், கரெக்டாக கூடி வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம பெயர் சபையிலேருந்தே நம்ம கற்றுட்டே வந்திருக்கிறோம் இல்லையா, உண்மையா இல்லையா. இன்றைக்கி ஆர்சியில் இருக்கிறவங்க நான் பூசைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி போகாமல் இருந்தால் அவங்களால அன்றைக்கி தினம் இருக்க முடியாது. அப்போ அந்த அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், அந்த உணர்வு இன்னும் அதிகமாக வரணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்ன பாயிண்ட் பார்த்தோம், விசுவாசித்து கீழ்ப்படியணும் இல்லையா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அதி முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு. என்ன உணர்வு, தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதர சகோதரர்கள் கூடி வந்திருக்கும் போது தேவன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும். அந்த உணர்வு வந்தால் சபை கூடுதலான ஒரு விஷயம் என்ன ஆயிரும் அப்படின்னா இருப்போம் இல்லையா. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருப்போமா, நம்ம ஒரு சின்ன சபை தான் இல்லையா. இப்போ நம்ம சகோதரி சகோதரில் இருக்கிறோம், ஒரு இடத்துல கூடி அவரை நோக்கி முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுறோம், மன்னா வாசிக்கிறோம், சப்ஜெக்ட் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம், சகோதர அன்பை பரிமாறிக்கொள்கிறோம், எல்லாமே இருக்குது. இதில் தேவ பிரசன்னம் இருக்கா இல்லையா, தேவ பிரசன்னம் இருக்கா இல்லையா, பதிலே இல்லை. இருக்கு. தேவ பிரசன்னம் இல்லை அப்படின்னா ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் யாருமே வரமாட்டாங்க. இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வார வாரம் கூடி இங்கே நம்ம சத்தியத்தை திராணிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்து தேவன் இங்கே தான் இருக்கிறார், நீங்கள் தான் அந்த ஆலயம். அப்படிங்கிற போது தேவன் இந்த எக்லிசியா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தேவனும் கிறிஸ்துவும் எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க, ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். நம்ம 25-20 பேர் இருக்கோன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்போ தேவனும் கிறிஸ்துவும் எப்போ வந்திருப்பாங்க, நேரமே எனக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கிறவங்க யார் இல்லையா, இப்போ பிரசன்னமாகி இருப்பார். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கனால அவரை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், பார்க்கலாம் இல்லையா. அப்போ நம்ம இந்த பிரசன்னத்தை உணர்ந்தா, இதை எப்பெல்லாம் நம்ம உணர்றோமோ அப்பெல்லாம் நமக்கு என்னாகும் அப்படின்னா நம்ம சபை கூடி வர்றதுக்கான உத்வேகம் நமக்கு என்னாகும் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா. அப்போ என்னுடைய நாமத்தினாலே சிறு பிள்ளைகளாக இங்கே யார் யார் கூடி வர்றாங்களோ அவங்க இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் அப்படின்னா தேவனுக்கு 2 அல்லது 3 பேர் போதும் நினைக்கிறாரா, ஒரு எண்ணிக்கைக்கு என்ன பண்ணியிருக்கார், சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ அந்த நம்பிக்கை என்ன பண்ண வேண்டாம், கவுண்டில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம யார் அப்படின்னா ஒரு சிறு மந்தை, நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சிறு மந்தையாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு தலையாக யார் இருக்கிறாரோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கான தகுதி என்னன்னு சொல்லும்போது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் எங்கே போகிறவங்க, பின்தொடர்ந்து செல்லக்கூடியவங்க. ஆட்டுக்குட்டியார் நேரத்திலே இங்கே வந்தாச்சு இல்லையா. அப்போ அவரை தேடி சபை கூட்டத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப 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 முக்கியமான இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணம். ஏன்னா என்னுடைய தலை ஆட்டுக்குட்டியானவர், அவர் கூட தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு சபை கூடுகைகளை என்ன பண்ணுறது, கூடி வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 3வது ஒரு ரீசன் பார்க்கலாம், ஏன் எக்லீசியா வரணும். அந்த கேள்வி கேட்ட அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆவிக்குரிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. நம்ம பதில் யாராவது இந்த பதில் சொன்னோம்னு நினைக்கிறேன், ஞாபகத்தில் இருக்குது. இப்போ ஆவிக்குரிய விஷயங்கள் என்ன பண்ணுறதுக்கு, பகிர்ந்து கொள்வது. இப்போ கேள்வி என்னென்னா, வேற எங்கேயாவது போய் பகிர்ந்து கொள்ள முடியாதா பிரதர், பகிர்ந்து கொள்ள முடியாதா அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே இடம் எது அப்படின்னா எக்லீசியா மட்டும்தான் இல்லையா. அப்போ ஆவிக்குரிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரே இடம் என்னன்னா இந்த எக்லீசியா மட்டும்தான் இல்லையா. சரி, இப்போ கேட்கலாம், வேறு யார்ட்டையாவது போய் ஆவிக்குரிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பஸ் ஏறுறதுக்கு,
அல்லது பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போட நிற்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். ஐயா, ஏசாயா 24ஆம் அதிகாரத்தினுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம். இஸ்ரேலில் என்னெல்லாம் நடக்கு பார்த்தீங்களா? அட போயா, இஸ்ரேல் நடக்கிறதுனால இன்றைக்கி பங்கு சந்தை என்னாச்சு தெரியுமா? ஷேர் மார்க்கெட் உளுந்து கிடக்கு, ஒரு பவுன்னாவோ 1 லட்ச ரூபா. இப்போ என்ன லாபம்னு இதை பற்றி பேசுகிற? அப்போ என்ன பண்ண முடியாது? வேறு இடங்களில் இதை குறித்து என்ன பண்ண முடியாது? பேசவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? அப்போ அவர்களுடைய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் என்ன இருக்குது? நிறைய வித்தியாசம் இல்லையா? சரி பாருங்க, வியாழக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல இல்லையா? நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா ஷாப்பிங் போயிட்டோம். ஒரு கடையில் போய் என்ன பண்ண போயிருக்கோம்? ஷாப்பிங் போயிட்டோம். அங்கே போய் ஒரு புது சிருஷ்டி ஒழுங்குமுறை பேச முடியுமா? பேச முடியாது. அப்படின்னா அங்கே போய் பேனல் டிஸ்கஷன் பண்ண முடியுமா? வாங்க எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோம், அவங்களெல்லாம் பொருள்லாம் எடுத்து வரட்டுன்னு சொல்லி அவங்கள்ட்ட எதாவது பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? அப்படின்னா நம்ம எப்படி தான் அங்கே பேசுவோம் அப்படின்னா, இந்த பிராண்டு நல்லா இருக்குது, இந்த பிராண்டு சூப்பராக இருக்குது, இதை நான் வந்து நிறைய விளம்பரத்தில் பார்த்துருக்கேன், அதிகமான சேல்ஸ் ஆகுது, இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இதை குறித்து தான் என்ன பண்ணுவோம்? நம்ம பேசுவோம். ஆனால் சபை கூடுகையில் இதை குறித்து நம்ம பேச முடியாது. சபை கூடுகையில் என்ன பண்ண முடியாது? ஆவிக்குரிய விஷயத்தை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சபை கூடுதலில் தான், சபை கூடுதல் காரியத்தில் தான், சபைக்கான காரியத்தை தான் நம்ம பேசணும், ஆவிக்குரிய காரியத்தை தான் பேசணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த இடத்துல இருக்கோம்? பிரகாரம், அடுத்து பலிபீடம், தண்ணீர் தொட்டி, திரை, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் ஒரு திரை, அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நம்ம எந்த இடத்த கடந்து போய் எந்த இடத்துல நிற்கிறோம்? ஒரு முதலாம் திரையை கடந்து மரணத்துக்கு, அதாவது வந்து ஞானஸ்நானத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து என்னை நானே என்ன பண்ணுறேன், பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கே உள்ளே போய் உட்காந்துருக்குறோம்? பரிசுத்த ஸ்தலத்தில் போய் உட்காந்துருக்கோம் இல்லையா? சரி, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து திருப்பி வெளியே வர முடியுமா? வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. மறுபடியும் முன்னோக்கி போகிறதுக்கு தானே என்ன இருக்குது? ஒரு பிரயோஜனம் இருக்குது. இப்போ எதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? அப்போ வைக்கப்பட்ட மேஜை வேற, குத்து விளக்கு வேற, தூவிட, இந்த 3 இருக்குது. இந்த 3க்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். இந்த 3க்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? குத்து விளக்கினுடைய வெளிச்சம், அங்கே தரக்கூடிய சுட்டு வைத்திருக்க அன்றன்றைக்கு மாற்றப்பட்ட அப்பங்கள் இல்லையா? அப்போ நம்மளை பலியாக செலுத்தக்கூடிய அந்த தூப கலசம், தூப ஒரு பீடம் இருக்குது. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு தான் சபை கூடுகை அழைக்கப்பட்டதனுடைய அடையாளமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இதை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை வெளி உலகத்தோடு சம்பந்தப்பட்டதே இல்லை. ஒரு ஆசாரியன் 15 நாள் ஒர்க் பண்ணணும், நம்ம கூட இன்னொருத்தர் இருப்பார், கரெக்டு தானே? பழைய ஏற்பாட்டில் 2 பேராக போவாங்க தானே? அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் திரி போடுங்க, நான் வெளியே போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி ஒரு நாள் போனால் என்ன தப்பாயிர போகுது இல்லையா? அப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். செஞ்சால் என்னாகும்? ஆசரிப்பு கூடத்தில் அப்படி ஆசாரியம் செய்கிற ஊழியர்கள் அப்படி போனால் என்ன ஆயிரும்? மரணம் தண்டனை கடுமையாக இருந்துச்சு. ஏதோ கிருபையால் தப்பி போயிட்டு இருக்கிறோம், அதை மனசில் வச்சுக்கணும் எல்லாருமே இல்லையா? ஏதோ கிருபையினால இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது இது மேலே எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர். இதுக்கு மேலே உலகத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. கீழையும் பார்க்கக்கூடாது, கீழே தர பூமிக்குரியவற்றை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அதுக்குள்ளே இருக்கிறத தான் பார்க்கணும். ஆனால் சபைக்குள்ளேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி வெளியே உள்ள விஷயங்களை நிறைய உள்ளே வந்து பேசுகிறாங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்கும்போது பிஸ்னஸ் பேசுகிறது, உள்ளே உட்காந்து சொந்த கதைகளை பேசுகிறது, உலகத்தின் நிகழ்வுகளை பேசுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 சகோதரிகள் சேர்ந்து இந்த ஜாக்கெட் இப்படி தைச்சா எப்படி இருக்கும், இதை இப்படி கட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி கட் பண்ணால் என்ன? நோ, இதை பேசுறதுக்கான இடம் இது கிடையவே கிடையாது. உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பேசுறதுக்கான இடம் இது கிடையவே கிடையாது. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம சர்ச்சில் ஏதோ 2 பேர் பேசியிருக்காங்க, பிரதர் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறாரோ, கிடையாது. அப்படிலாம் நான் யார்கிட்டையும் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
உங்களுக்கு நீங்கள் விரும்பினா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு காரியம் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இதே மாதிரி காரியங்களை என்ன பண்ண வேண்டாம், சபையில் நம்ம பேச வேண்டாம். வசனங்களை குறித்தும் சத்தியங்களை குறித்தும் மட்டும்தான் நம்முடைய ஐக்கியத்தையும் அறுவடை வேலை மட்டும்தான் பற்றி பேசணும். வேறு எதையும் பற்றி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு புது சிருஷ்டியாக இந்த கூடாரத்துக்குள் வந்த பின்னாடி நம்முடைய கண்கள் எதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா, கீழ் நோக்கி பார்க்கக்கூடாது, மேலே மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? மேலானவைகளையே நாடுங்கள். அப்படி இல்லாமல் நாம் ஏதாவது சபைக்குள்ள உட்காந்து பேசிட்டு ஏதாவது காரியங்களில் நம்முடைய சொந்த விவகாரங்களுக்காக நம்ம பயன்படுத்தி கொண்டோம்னா தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றிட்டோம்னு அர்த்தம். அங்கே தான் பிஸ்னஸ் பேசுனாங்க, ஒரு புறாவுக்கு எவ்வளவு வட்டி கடை இல்லையா, அது இன்னைக்கு இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கமிஷன், அங்கே பேசிட்டாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் அதை என்ன சொல்லிட்டாரு, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கல்லர் குகையா மாற்றிடாதீங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவன் பிரியப்படுறது எதுவோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்குறோம், 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று நான் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விசுவாசித்து கீழ்ப்படிதல், வெரி குட். அடுத்து 2வது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன பண்ணணும், இருக்கணும். 3வது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய விஷயத்தை பகிர்ந்து கொள்வது இந்த இடம் தான் அப்படிங்கிறது ஒரு காரியம். 4வது ஒரு ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மக்கிட்ட முக்கியமான ஒரு பெண்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த உடன்படிக்கை பண்ணும்போது தேவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை பிரதர். சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. இப்படி யாராவது திங்க் பண்ணுறீங்களா? டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சொல்லணும்னு. இனி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்ய வந்திருக்கேன். இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், உறுதிப்படுத்தி ஆகணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், படிங்க வசனத்தில், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். நான் ஒண்ணே தான் பண்ண போறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. பெருசா நான் அதை எனக்கு கிடைச்சுன்னு சொல்லி நான் நம்புறதில்ல. நான் ஒண்ணே பண்றேன். படிங்க. எனக்கு நோக்கமெல்லாம் முன்னால இருக்கிறது தான். முன்னால இருக்கிற பந்தய பொருளுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், ஓடிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய லக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கிறோம். என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோம்? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறேன். அந்த சித்தம் உமக்காக நான் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதாவது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி இந்த தொடர்றதுக்காகத்தான் நம்ம பேப்டிசமே என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். அது ஒரு தொடக்கம் இல்லையா? பேப்டிசம் எடுத்த பின்னாடி ரொம்ப நல்லா இருந்திருப்போம். கொஞ்சம் நாளாக என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கு முன்பாக இருந்த கேரக்டரை விட ஒஸ்ட்டாக மாறுறது. பேப்டிசம் எடுத்து சபைக்குள்ளே வந்துட்டு கொஞ்ச நாள்லே முன்னாடி ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்போம் பாருங்க, அந்த கேரக்டர் கூட நம்மளை என்ன பண்ணாதுன்னா இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையாக குற்றம் கண்டுபிடிக்கிறது. குனிஞ்சா தப்பு, எந்திரிச்சின்னா தப்பு, இந்த பிரதர் அப்படி பண்ணிட்டார். ஒவ்வொருத்தரையாக என்ன பண்ணுறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அடுத்து கொஞ்ச நாள்லே எல்லாத்துட்டையும் பகையாகிறது. அன்பில் கட்டப்படணும்னு சொல்லி வந்தால் கொஞ்ச நாளில் என்ன பண்ணிடுறது, எல்லாத்துட்டையும் பகையாகிறது. அன்பு செலுத்தினா பகையாகுமா? பகையை என்ன பண்ணாது, ஆகாது இல்லையா? அன்புக்குரியவர்களே, நம்ம இடத்துல தேர்ந்தவர்கள் எந்த சிந்தையாக இருக்க கடவுள்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வசனம் படிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம தேர்ந்தவர்கள் யாவரும் எந்த சிந்தை, நம்ம எப்படி பேப்டிசத்தில் ஒரு புதிய உத்வேகத்தோட புதிய ஆவியோட நம்ம எடுத்தோமோ அதே நிலைமையில தான் கடைசிவரை இருக்கணும். அந்த ஆவியை நம்ம வளர்த்துக்கணும், அன்பை வளர்த்துக்கணும். யார்கிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது, உலகத்தானே சொல்லுவான். நம்ம ரெண்டே சண்டை போடுறதுனால என்ன ஆக போகுது, மற்றவன் பார்த்து சிரிப்பான், நமக்கு தான் அவமானம். அதனால நம்ம ரெண்டே சந்தோஷமா போயிடலாம் இல்லையா? இந்த எண்ணம் தான் நமக்குள்ள என்ன பண்ணணும், இப்போ வரணும். யாரையும் பகைக்கான எண்ணமே கிடையாது. அதான் சொல்றார், நம்ம தேர்ந்தவர்கள் இந்த சிந்தையா இருக்க கடவோம். வேறு எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் என்ன பண்ணுவாராமா, உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லி நம்ம பார்க்க. ரொம்ப அட்வான்ஸான பாயிண்ட்.
30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நமக்கு சப்ஜெக்டில் அது இன்னைக்கு சபை நிலவுகள் நிகழ்வுக்கு என்ன பண்ணுறது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் சில சமயத்தில் சில பேர் வந்து கேட்குறது உண்டு, ரொம்ப ரஃப்பாக கேட்பாங்க, சபைக்கு வந்ததை சபையாக முடியுமா கேட்குறாங்க தைரியமாக. அப்போ என்ன ஆவி உள்ளே இருக்குது? அப்போ சபைக்கு வராமல் சபையாக முடியும் அப்படின்னா இந்த ஒரு அமைப்பு எதுக்கு? இந்த ஒரு விசுவாசத்தின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னார், எதுக்கு அது இல்லையா? அப்போ அந்த கேள்வி என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே நம்ம கூடாது. அப்போ அதனால தான் பார்க்குறோம், 4th பாயிண்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம பண்ணின விஷயம், உடன்படிக்கை பண்ண விஷயம் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணித்தான் ஆகணும்னா நிறைவேற்றியே ஆகணும் இல்லையா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம ஒரு கருத்து வச்சுருப்போம். என்ன கருத்து அது? நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்து வச்சுருப்போம். அந்த கருத்தை மற்றவங்ககிட்ட திரிச்சு இதை எல்லாரும் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் வச்சுக்கிறது. இதெல்லாம் அன்னைக்கு நல்லா இருக்கும், என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு நல்லா இருக்கும். பட் சபையாக முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பெருமை எனக்குள்ளே வந்துட்டதுனால அந்த கருத்தை நான் என்ன பண்ணுறேன், திணிக்க முற்படுகிறேன் இல்லையா? இது எல்லாத்தையும் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற சகோதர சகோதரிகளை கொடுத்து ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறது. ஈவில் ஸ்பீக்கிங்னா இங்கிலீஷில் இருக்கிறதுனால தெரியலையா? மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசுறது கூடவே கூடாது, சபைக்குள்ளேயும் கூடாது, வெளியவும் கூடாது இல்லையா? மற்றவர்களை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரியுமா சிஸ்டர் அவங்க அன்னைக்கு உங்களை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா இருக்கா? அடுத்து இந்த பிரதர் அவர் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டார் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன பண்ணவே கூடாது, சொல்லவே கூடாது. இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறது தன்னில் இருக்கிற குறையை அவங்க பார்க்கவே இல்லை, அடுத்தவங்க குறை என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், என் கண்ணில் இல்லையா குறை சொல்கிற என்னோட கண்ணில் உத்திரம் இருக்குது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, பாரு துரும்பு இருந்துகிட்டே இருக்கு பாரு. ஆனால் தேவன் பார்க்கும்போது நம்முடைய கண்ணில் என்ன இருக்குது, உத்திரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க. அதனால் மற்ற சகோதர சகோதரிகள் குறித்து நம்ம என்ன பண்ணவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணவே இருக்கக்கூடாது. அடுத்து எல்லா குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம யாருமே குறை இல்லாதவங்களே கிடையாது. மற்றவங்களுடைய குறையை அலசி ஆராய்ச்சி இல்லையா, உள்ளே போய் டெப்த்தாக பார்த்து வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லி வசனம் சொன்னால் மற்றவங்களை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். இவங்க எங்கே போனாங்க, இவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, இந்த பிரதர்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, வீட்டில் தன் கணவனான சகோதரர்கிட்ட இப்படி சொல்கிறாங்க, அப்போ இவங்க என்ன கேரக்டர் இவங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா மற்றவங்களை பார்த்துட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? அப்போ நம்ம பார்க்கும்போது அத்தனை எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன 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 குறைகள் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களை ஆவிக்குரிய ஓட்டத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. சில பேர் சபைக்குள்ளே வருவாங்க, வந்த உடனே அப்படியே பார்த்துட்டு நமக்கு முன்னாடி 10 வருஷம் 15 வருஷம் ஓடின சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா, முன்னாடி நின்று நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய போக்குவரத்துமாக இருந்து நிறைய இழந்து இந்த ஓட்டத்தில் ஓடி முன்னாடி நின்று சபையை வளர்த்தே வந்திருப்பாங்க. சபைக்குள்ளே வந்த உடனே அப்படியே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்த்து அதை எல்லாத்துட்டையும் பரப்புறது, அதை எல்லாத்துட்டையும் என்ன பண்ணுறது, பரப்புறது இல்லையா? இதையெல்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். தேவன் பார்ப்பார் இல்லையா, ரொம்ப அருவருப்பாக பார்ப்பார். தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தி வச்சிருக்கும் போது அந்த மனுஷனை பற்றி குற்றம் உங்ககிட்ட இருந்தால் நீ அவர்கிட்ட நேரில் கேட்டு தெரியுங்க, பிரதர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது தப்பு. சகோதரர் அந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசுனீங்க இல்லையா, இது தப்பு பிரதர், நீங்கள் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நேரடியாக சொல்லியிருந்தா நான் திருந்திருப்பேன். யார் சொல்கிறாங்களோ யார் கேட்குறாங்களோ அவங்க திருந்திருப்பாங்க. ஆனால் இது அதற்குரிய வழியை ஏற்படுத்தி தராமல் மற்றவர்களை சொல்லி சொல்லி தன்னை பெரிய ஆளாக்குறது. இவர் இத்தனை வருஷம் இருந்தாலும் பெரிய ஆள் கிடையாது, நான் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் என்ன பண்ணுறது, சொல்லி தன்னை பெருமையாக என்ன பண்ணிடுறதுன்னா காட்டு. இது தேவன் அருவருப்பாக பார்ப்பாரு இல்லையா? பாருங்க, அப்படி அன்புக்குரிய சகோதரர் சொல்லி தனக்கு சத்தியம் சொல்லி கொடுத்த சகோதரர்கள் கூட ரொம்ப துச்சமாக மதிக்கிறது, கணக்கில் என்ன பண்ணுறது இல்லை, வைக்கிறதே கிடையாது இல்லையா? அப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிற பாக்கியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, பரம எருசலேமில் ஒரு கல்லா மாறப்போகிறோம். என்னவா மாறப்போகிறோம், ஒரு கல்லா மாறப்போகிறோம். அருமையான கல் இங்கே இருக்கிறது எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே சூப்பரான கல்.
ஏதோ ஒரு சின்ன விஷயம் நமக்குள்ளே நீட்டிகிட்டு இருக்கு. அது நமக்குள்ள பெருமையாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு குறையாக இருக்கலாம். இதை தேவன் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ சிசில் வச்சு தட்டணும். தட்டுறதுக்கான இடம் தான். தட்டும்போது சத்தம் கேட்கும், வலி கேட்கும், வலி ஆகும், இதெல்லாம் உணர்வோம். அப்படி வலி உணர்ந்தாலும் கூட நான் அருமையான ஒரு கல்லா என்ன பண்ண போறேன்? மாற போறேன். அதில் கொண்டு என்னை வைக்க போகிறார். அதுக்கு நான் சூட்டாக போறேன் இல்லையா? அப்போ சூட்டான உடனே எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு தேவன் என்னையும் கொண்டு என்ன பண்ணியிருக்கார்? வச்சிருக்கிறார். இதை உணரும் போது அது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். குறைகள் இருக்கலாம் நம்மக்கிட்ட, அடுத்தவங்களை பற்றி சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்லாக நம்ம என்ன பண்ணணும்? மாறுவோம் இல்லையா? அடுத்து மற்றவர்களை மாற விடாமல் பண்ணுறதுக்காக இல்லையா செய்கிற காரியங்கள், இதையெல்லாம் தேவன் என்ன பண்ணவே மாட்டார்? விரும்பவே மாட்டார். இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே சப்ஜெக்டில் சொல்லியிருக்கிறோம். மோசே வனாந்தரத்துக்கு போகும்போது மோசேயை கோபம் ஊட்டினவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களும் போக மாட்டாங்க, மோசேயும் என்ன பண்ண மாட்டாங்க? போகிறதுக்கு விட மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம இந்த எக்லீசியா கூடுகை அப்படிங்கிறது ஒரு குணலட்சணம் ஷேப் இல்லையா பண்ணுறதுக்கான ஒரு இடமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு சகோதரன் ஏ, ஒரு சகோதரி எக்ஸ் வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம். ஒரு சகோதரன் ஏ அல்லது ஒரு சகோதரி சி. அந்த சகோதரனை குறித்து எல்லா சகோதர சகோதரியும் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பரான கேரக்டர் பிரதர். அந்த ஏ அப்படிங்கிற சகோதரன் வந்து ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அவர் இன்னைக்கு மறிச்சா கூட நிச்சயமாக சபைக்கு மாறிடுவார். அவரை நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். அவர் சீக்கிரமே மறிச்சிடுவார் பிரதர். அவ்வளோ பெரிய சூப்பர் கேரக்டர் அவர் வந்து காமிக்கிறார். இந்த சாட்சி வாழ்க்கை தான் நம்ம வாழணும் அன்புக்குரியவர். அல்லது ஒரு சகோதரி நம்ம சபைக்கு வராங்க, இருக்கிற இடமே தெரியாது. என்ன தெரியாது? இருக்கிற இடமே தெரியாது. அவங்க வாய் திறந்து பேசினா அது சத்தியமாக இருக்கும். வேற எதையுமே அவங்க பேச மாட்டாங்க. யாருடைய மனசையும் புண்படுத்தினதே கிடையாது. பிரதர் சிஸ்டர், அவங்க நிச்சயமாக சபையாயிருவாங்க. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவங்ககிட்ட நான் எந்த குறையுமே பார்க்கல. இந்த சாட்சி வாழ்க்கை நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணுறோமா? இவ்வளவு நாள் இல்லைனா கூட இனிமேல் பண்ணிக்கலாம். யாருடைய மனசையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சகோதரன் இந்த சகோதரி அதை பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம்? அவர் அன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார், நிச்சயமாக அவர் சபையாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் அன்னைக்கு நைட்டு தேவன்கிட்ட உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து போயிட்டு இருப்பார். இங்கே ஒருத்தங்க பரப்பிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? ஒன்றுமே கிடையாது அவரெல்லாம். ஆனால் அவர் மன்னிப்பு வாங்கி ஓடிட்டு இருப்பார். தேவன் மன்னிப்பு கொடுத்துருப்பார். அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணியிருப்பார்? மன்னிப்பை கொடுத்துருப்பார். அவர் மன்னிப்பை வாங்கி ஓடிட்டே இருந்திருப்பார். அப்போ தேவனுடைய குணலட்சணத்துக்கு நமக்கு என்ன இல்லைன்னா ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மற்ற சகோதரர்கள் என்ன பேசிட்டாலும் சரி, நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாரும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கேரக்டர் இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதிப்படுத்திக்கணும். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆவிக்குரிய கனிகளை நம்ம வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா சபையாக போயிடலாம் அப்படின்னு. வாய்ப்பே கிடையாது. ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் செயல்படுத்தினா அது உங்களுடைய கடமை. நீங்கள் இந்த அழைப்புக்குள்ளே வந்து சத்தியத்தை படிச்சுட்டா அந்த கனிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். இது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை கிடையாது. இது மட்டுமே நம்மளை என்ன பண்ணாது? நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அதுக்கு மேலே ஒரு கேரக்டர் தேவன் வந்து எதிர்பார்க்குறார். அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வேணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து சபையாக வர்றோம். அறுவடை ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்ன? சரியான டைரக்ஷனில் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பணும் அன்புக்குரியவர்களே. இந்த சபை சார்பாக எந்த ஒரு ஊழியத்தை பண்ணாலும் கூட அதில் என்னுடைய பங்கு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர், அந்த ஊழியம் அருமையாக நடக்கணும். தேவனே நீங்கள் தீர்மானித்த பிள்ளைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுற மைண்ட் இருக்கா? ஓகே, அதில் போய் என்னுடைய பங்கை நான் வச்சுக்கிறேன், என்னுடைய கால்கள் அங்கே நின்னா அது ஓகேன்னு சொல்லி நான் போய் அந்த இடத்துல பங்கெடுக்கிறேன்னா ஓகே, சூப்பர். நீங்கள் நிச்சயமாக இந்த அழைப்பினுடைய ஓட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? உறுதிப்படுத்தியே ஆகணும். சரி, மறுபடியும் ரீகால் பண்ண வேண்டாம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 5வது பாயிண்ட். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வருங்கால சோதனைகளுக்கு கிருபையை பெறுவதற்கு நம்ம எதுக்கு சபை கூடி வர்றோம்? வருங்கால சோதனைக்கு கிருபையை பெறுகிறதற்கு. இப்போ இது என்ன பாயிண்ட்டு? புதுசாக இருக்க அவர் எழுதியிருக்கிறார். பெஞ்சமின் பாட்டன் என்ன பண்ணியிருக்கார்? எழுதியிருக்கிறார். அது எதை மையமாக வச்சிருக்காருன்னா, ஒரே பிரச்சனை,
பிரச்சனை மேலே பிரச்சனை. என்ன மாதிரி யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனையிலே உழண்டு எந்திரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். என்ன செய்யனே தெரியல இல்லையா. திங்கக்கிழமை என் தலைக்கு மேலே வரப்போகுது, ரொம்ப பெரிய அவமானம் வரப்போகுது, பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை நான் எக்லிஷா வரல. என்ன பண்ணல? ஞாயிற்றுக்கிழமை நான் எக்லிஷா வரல. ஏன்னா பிரச்சனை வரப்போகுது இல்லை. பிரச்சனையே பார்த்து 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 தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணல இல்லையா. அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரும் என்ன தெரியுமா? நாம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிருந்தோம்னா, தேவன் நீ பிரச்சனையோடு இருக்கிறியாப்பா, உனக்கு அருமையான ஒரு சொல்யூஷன் நான் அந்த சப்ஜெக்டில் தாரேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வச்சுருந்துருப்பார். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் சாட்சியாக கூட சொல்லி, பிரதர் நான் ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தேன், இன்றைக்கி வசனத்தில் சத்தியத்தில் எனக்கு கிடைச்சிட்டு பிரதர், ரொம்ப ஹாப்பியாக நான் வெளியே. நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி பிரச்சனையை பார்த்துட்டு வராமல் இருந்துட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் என்ன பண்ணாது, பிரச்சனை மட்டும் நிற்கும், நம்ம ஆப்சண்ட் ஆகி இருந்துப்போன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ நிறைய நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? நம்ம பார்க்குற வேலையில் யாருக்குமே நான் பிரச்சனை, வேலையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பிரதர். காலையில் போனேன்னா அப்படியே சூப்பராக வந்துடுவேன். மேனேஜரும் ஓனரும் என்னை தொட்டிலில் போட்டு அப்படியே தாளாட்டி பாலெல்லாம் கொடுத்து சாயங்காலம் இறக்கி விட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. 1000 ரூபா சம்பளத்தை வாங்கணும் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிற ஆள்கிட்ட கேட்டால் தெரியும், இந்த பக்கம் இருக்கிற அதிகமாக தெரியாது. சகோதரர்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டப்பட்டு எப்படி வெயிலில் கடந்து சம்பாதிக்கிறாங்க. சில பேர் நிழலில் இருந்து வேலை செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு ஏதாவது ஆஃபீஸுக்கோ ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போனால் மேனேஜர்லேருந்து இன்சார்ஜ்லேருந்து எல்லாத்தையும் வார்த்தைகளை வாங்கி இல்லையா, கஷ்டப்பட்டு தான் அந்த சம்பளத்தை என்ன பண்ணுறா சம்பாதிக்கும். அது ஒரு பிரச்சனை. அடுத்து குடும்பம், வீட்டில் வந்தால் பிள்ளைங்க ஒரு பக்கம் இல்லையா, மனைவி ஒரு பக்கம், சகோதரியாக இருந்தால் கணவன் ஒரு பக்கம். நமக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ன பண்ண முடியாது, நாம் நினச்ச மாதிரி ஓட முடியாது. அடுத்து அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பங்குக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க. அடுத்து போக்குவரத்து, நம்ம அவசரமாக போவோம். அப்போ தான் எதுக்கால ஒருத்தர் வண்டி விட்டு குறுக்க விட்டுட்டு இருப்பார். அவருக்கு தெரியுமோ என்னமோ நம்ம அவசரமாக போகிறது இல்லையா. அப்போ எங்கே போனாலுமே எந்த இடத்துல இருந்தாலுமே எல்லாருக்கும் பிரச்சனை என்ன தான் இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சபை கூடுகையை விட்டுறவே கூடாது இல்லையா. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நான் நினைக்கிற மாதிரி உலகம் போகலை பிரதர், போகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகம் ஒரு காலத்துலையும் போகாது, ஆப்போசிட்டாக தான் போகும். அப்படின்னா அதுக்காக நம்முடைய மைண்டை என்ன பண்ணிக்கிற வேண்டியதான், செட் பண்ணிக்கிற வேண்டியதான். பல பிரச்சனைகள் வரும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு கிருபையின் வழி நடத்தல் வேணும்னா அது நம்முடைய எக்லீசியாவில் தான் என்ன பண்ணு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம சந்திக்கும் போது நல்ல கிருபை நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதோடு நம்ம பார்க்கும்போது கிருபையோடு கூட பலம் கிடைக்கும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது இல்லையா, என்ன சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும். பலவீனமாக எப்பெல்லாம் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ, அப்போ நமக்கு கிருபை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. அன்புக்குரியவர்களே, அந்த கிருபையை நம்ம எக்லீஷியா வந்து என்ன பண்ணிடலாம், வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும்னா, இந்த பிரச்சனையிலேருந்து ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும்னா இந்த எக்லீசியாவில் வரும்போது நமக்கு தேவன் என்ன பண்ணிடுவார்னா, ஏதாவது ஒரு பாடத்திலேயோ சத்தியத்திலேயோ சகோதரர் மூலமாகவோ நம்ம போயிட்டுருப்போம். 2 சகோதரர் நின்று ஒரு வார்த்தையை பேசுவாங்க, அவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக நமக்குடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். அது ஐயோ ஆண்டவரே எனக்காக பேசிட்டீங்களா அதை இல்லையா, சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போனால் அந்த பிரச்சனை சமாதானமாக என்னாயிரும், முடிஞ்சிடும் இல்லையா. அடுத்த நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பெஞ்சமின் பாட்டர் அப்படிங்கிற இந்த சகோதரன் என்ன சொல்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சாக்கு போக்கு நீங்கள் சொல்லாதீங்க, பிரச்சனை நீங்கள் பார்க்காதீங்க, சபை இருக்கிற இடம் எனக்கு தூரமாக இருக்குன்னு சொல்லாதீங்க, சபையில் இருக்கிற யாருமே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதீங்க, அதனால் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் பிரதர். அப்படி தான் இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா அப்படி இருக்கிறாங்க, நான் அவங்களிலும் வித்தியாசமானவங்க, நான் கிறிஸ்துவாக மாற வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த மோசம்னு நினைக்கிறவங்க மத்தியில் நம்முடைய கேரக்டரை என்ன பண்ணணும், காண்பிக்கணும் இல்லையா. சரி, அப்படி காமிக்காமல் இருந்தால் யாருக்கு நஷ்டம்? சரி, இந்த வாரம் நான் வரல, உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வரல பிரதர், லீவ் வச்சுக்கலாம். திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நான் மரித்து போயிட்டேன், மரணம் அடைஞ்சிட்டேன் வச்சுக்கலாம். நான் ஒரு வாய்ப்பை இழந்து தானே மறிக்கிறேன், ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிட்டேன்,
இழந்துட்டேன். அந்த வாய்ப்பை இழந்து தான் நான் என்ன பண்ணுறேன், மறிக்கிறேன். அதே ஒரு மைனஸ் பாயிண்ட் முதல்ல இல்லையா? அப்போ நமக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது, நம்முடைய அழைப்பு ஓட்டம் எப்போ முடியும்னு தெரியாது. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வியாழக்கிழமை நான் கூடுகைக்கு என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை நான் பெற்றிருக்கிறேன், இதை நான் தேவனிடத்தில் வாங்கியிருக்கிறேன், சகோதரர் மத்தியில் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மூத்த சகோதரர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் கூடும்போது நட்சத்திரங்கள் ஒன்று கூடுதான். நட்சத்திரங்கள் ஒன்றை சந்திக்கக்கூடிய இடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டில். நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரமே பயங்கர பிரைட்னஸாக இருக்கும். எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்து கூடும்போது இந்த இடம் எப்படி இருக்கணும், பயங்கரமான பிரகாசமாக இருக்கணும். பயங்கரமான பிரகாசம் இருக்கிற இடத்துல நான் ஆப்சண்ட், நோ வரல அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு இருளை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு. ஏன்னா இது புது சிருஷ்டிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு. எது? இந்த சபை கூடுகை. சில சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் நினைப்போம் பொதுவாக எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாலும் கூட பயங்கரமான பிரச்சனையை சுமந்து ஓடிட்டு இருக்கோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. பலவீனமானவங்க தான் எல்லாருமே இல்லையா? பெரிய பிரச்சனை தலை மேலே நிற்கும், தீர்க்கவே முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை கூட இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அர்ப்பணிச்சிருக்கிறேன். என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நான் உறுதிப்படுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு கூட்டத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கங்களா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம வந்து சபையாயிட்டோம் வச்சுக்கலாம். தேவனுடைய கிருபையில் நான் என்ன பண்ணிட்டேன் இல்லையா? அல்லது வேறு யாரோ ஒரு சகோதரன் வச்சுக்கலாம். அந்த சகோதரன் வந்து அவர் வந்து சபையாயிட்டார். ஆனால் அந்த சகோதரனுக்கு இன்னும் 2-3 பேரை சபையில் பிடிக்கவே பிடிக்காது. அந்த சகோதரனுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அல்ல தள்ளி இருக்கிறாரு, அந்த சகோதரி பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தா அங்கே அந்த சகோதரி அங்கே இருக்கிறாங்க. எதில்? மகிமையில், கிறிஸ்து கூட. அங்கே போய் நீ மட்டும் சபைக்கே வரக்கூடாது, நீ என்னெல்லாம் பண்ணுன, நியாய தீர்ப்பு கொடுத்து தேவன் கூட்டி வச்சிருக்கார் ஒரு இடத்துல. இங்கே நம்ம பகையை உண்டாக்கிட்டு இல்லையா, ஒரு விஷயம் நமக்கு தெரியலை, இங்கே இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கமாக போகிறாங்க, அவங்களோட தான் நான் மிங்கிளாக இருக்கிறேன் இல்லையா? இந்த உணர்வோடு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் நம்ம இல்லையா? அன்றைக்கி நம்ம வந்துட்டா ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஆண்டவரே தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, நான் அங்கே இருக்கும்போதே அவர் கூட பேச மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடமே என்ன தெரியுமா? ஒரு கன்னத்தை அரைஞ்சா நீ மறு கன்னத்தை கால் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிற சகோதரன்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, சகோதரியேவோ மன்னிக்கிறதே இல்லை. மாதக்கணக்காக பகை. உங்களுடைய கோபம் எப்போ தீரணும்? சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாடி அந்த பகை வந்து தீரணும். தீராமல் அது உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த பகை குற்றமாக மாறும். குற்றமாக மாறி அந்த சகோதரன் மேலேயோ அந்த சகோதரி மேலேயோ ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும்? தடையாயிரும். ஒரு நாள் கோபம் வந்துச்சா தூக்கி போட்டுரு, சமாதானமாயிரு இல்லையா? அன்புக்குரிய சகோதர சொல்லி ஒரு சகோதரனை எனக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போ பாருங்க, அவரை பார்த்தாலே நான் திரும்பிக்குவேன். அந்த பகை எப்படி இருக்குது தெரியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பகை. நம்முடைய பாவத்தை விளக்கின திசையை சொல்கிறாரு. கிழக்குக்கும் மேற்கு எவ்வளோ தூரமோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து போட போகிறேன்னு. நான் ஒருவேளை சபையாக மாறிட்டேன்னா இவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்களே, ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம், இருப்பாங்க, அன்பு செலுத்தலாம் இல்லையா? ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் கோவப்பட்டுட்டோம், தவறிட்டோம், சகோதரன்ட்ட பேசலை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ அந்த சகோதரன்ட்ட பேசி சமாதானம் ஆகிக்கலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். 6வது பாயிண்ட் இல்லையா? அடுத்து இதே பாயிண்டுடைய கண்டினியூஷன் தான். நம்மோடு நித்தியத்துக்கும் இருக்க போவர்கள் பற்றி அறிந்து கொள்ள. யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி இல்லையா? சகோதரனையோ அல்லது சகோதரியை பற்றி என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பாருங்கள், எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது. அந்த பாடுகளை கடந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், வர போகிறோம். இப்போ நம்ம கூட நித்தியத்தையும் இருக்க போகிற சகோதரனும் கூட அங்கே வரப்போகிறார். இப்போ அவங்களோட பேசி சகோதர அன்பை பகிர்ந்து சிரித்து பேசி அவங்கள பற்றி தெரிஞ்சு இப்படிலாம் இருக்கே. ஒருவேளை தேவன் பக்கத்தில் இருந்தால் அவங்கள விசாரிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார். இப்போ தேவன் நேரடியாக வந்து விசாரிக்காதனால தான் சகோதர சகோதரிகள் என்ன பண்ணியிருக்கார், ஏற்படுத்தியிருக்கார் இல்லையா? அப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பகையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, தேவனே நான் நித்தியத்துக்கெல்லாம் என்ன பண்ணல, வரல, எனக்கு பிடிக்கலை, நான் வரல இல்லையா? அப்போ தேவன் சொல்வார், நீ இப்படி சொல்லக்கூடாது,
இல்லையா? தேவன் என்ன சொல்வார்? நீ சொல்லக்கூடாது. இப்படி சொல்கிறதுக்காக நீ என்ன பண்ணல? அழைக்கப்படலை. இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுக்கு ஒன்றா இருந்து, மண்ணுக்கு மண்ணாக இருந்து, பேசி, இல்லையா, பழகி என்னத்தை கொண்டு போகிறோம்? எதாவது கொண்டு போகிறோமா? ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை, நம்முடைய ஃபெல்லோஷிப்பை ரொம்ப அற்பமாக எண்ணக்கூடாது. இது தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த அருமையான ஒரு பாக்கியம். இது அற்பமாக என்ன பண்ணக்கூடாது. நம்ம அற்பமாக பார்த்தோம் அப்படின்னா தேவன் நம்மளை அருவருப்பாக என்ன பண்ணுவார்? பார்ப்பார் சொல்லி நம்ம பார்க்க. அப்போ நம்ம தேவன்கிட்ட என்ன சொல்லுவோம்? நித்தியத்துக்கும் உன்னை கூப்பிட்டுருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால் தேவன் என்ன சொல்வார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப நமக்காக ரிஸ்க் எடுப்பார். நம்ம தேவனே நான் ரொம்ப பிஸி, நான் ஒரு 2 வாரம் கழித்து நான் சபைக்கு என்ன பண்ணுறேன், வாரேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, தேவன்கிட்ட சொல்ல முடியும். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனே நித்தியத்துக்கெலாம் நான் உங்க கூட இருக்க மாட்டேன், எனக்காக நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவர் ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பார். ஆனால் நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, நான் அப்படியெல்லாம் ஆக மாட்டேன் ஆண்டவர், எனக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ரிஸ்கெல்லாம் எடுக்காது. ஆனால் யார் ரிஸ்க் எடுப்பாங்க? யார் உண்மையிலே அந்த 1,44,000 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நான் இருக்கேன் அப்படின்னு உறுதியோடு இருப்பாங்களோ அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்லையா? சரி, இந்த பாயிண்ட்லாம் முடிஞ்சு 6 பாயிண்ட் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விசுவாசித்து கீழ்ப்படியும். அடுத்து, தேவன் இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசன்னம் என்ன ஆகணும்? கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து, ஆவிக்குரிய விஷயங்களை இங்கே தான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அடுத்து, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த. அடுத்து, அது ஒரு பாயிண்டாக இல்லை, அது கிருபையும் பலமும் இங்கே தான் என்ன பண்ணணும்னா கிடைக்கும். அடுத்து, நித்தியத்துக்கும் இருக்கிறவங்களோட நம்முடைய பங்கு. அடுத்து 7வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பாயிண்டாக இருக்கும்? நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க ஆரம்பத்தில். அப்புறம் பிரதரும் ஒரு 1000 பாயிண்ட் கொடுத்துட்டாரு. இன்னும் என்ன இருக்கும்? இன்னும் என்ன இருக்குன்னா 7வது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது அவரே தான் கொடுக்குறார். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவதற்கு சபை கூடுதல் முக்கியம். உதவுதுறோமா? என்ன பண்ணுறோம்? புத்தி சொல்கிறோம், சகோதரத்தை அன்பை பரிமாறிக்கிறோம், இல்லையா? ஒருத்தர் யாராவது கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், இல்லை? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம செஞ்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னா பலவீனர்கள். நமக்கு யாராவது உதவித்தான் ஆகணும். எல்லாருக்குமே தான், எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி. இல்லை எனக்கு யாருமே உதவ வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா பலவீனர்கள். எனக்கு ஏதாவது உதவி கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகும், தேவை தான் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பகிர்ந்து கொள்கிற இடமாக, உதவிகளை பகிர்ந்து கொள்கிற இடமாக அது இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது நம்முடைய இருதயம் சரியான நோக்கத்தோடு இருந்தால் சபை சகோதர சகோதரிகள் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லையா? பாருங்கள், ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோம். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், எப்படி உதவுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோம். போகும்போதே நமக்கு ஒரு மைண்டு செட் ஆகும். என்ன செட் பண்ணோம் அப்படின்னா, இவங்க என்ன பேச போகிறாங்க? எல்லா கன்வென்ஷன்லேயும் பேசுகிறது, இந்த சகோதரரா அவர் இஸ்ரேலை பற்றி தான் பேசுவார், இந்த சகோதரரா இவர் தீம் சப்ஜெக்ட் பேசுவார், இந்த சகோதரரா இவர் கேரக்டர் ஸ்டடி எடுக்க போகிறார், இந்த சகோதரரா கொஞ்சம் ஜோவியலாக பேசுவார். அவர் வந்த உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா கார்ட்டூன் பொம்மை அவர் வந்த உடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிப்பாங்க. அவர் கார்ட்டூன் பொம்மை. அவரை பார்த்த உடனே சில பேருடைய முகம்லாம் அப்படியே மலர்ந்துடும், அப்படியே தாமரை மாதிரி. தேவன்கிட்ட பாரபட்சம் இல்லை. நல்ல ஞாபகத்தில் வச்சுருங்க, எல்லா சகோதரரும் ஒன்று தான். இல்லையா? எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த பணியை தேவன் என்ன வேலை கொடுத்துருக்காரோ அவரை செஞ்சுறாங்க. இல்லையா? சில பேர் வந்தால் மூணு வச்சுக்கிறது, அப்படியே கவனிச்சுட்டே இருக்கார், நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்படி இதுதானே இருக்க போகுது, இந்த டிபார்ட்மெண்ட் தானே இருக்கும். இதை விட வேறு என்ன? இந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம கன்வென்ஷனுக்குள்ளே என்னைக்கு போனாலுமே தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எழுதிட்டார். இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இவ்வளவு தான் நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறீங்களா? ஒரு பிரயோஜனமே கன்வென்ஷனில் கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. இதை எப்படி எழுதியிருக்காருன்னா சகோதரர், பேட் மைண்ட் செட். இது பேட் மைண்ட் செட். இப்படி நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. இப்படி பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இழக்க போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடுற இந்த இடமே நட்சத்திரங்கள் கூடுற இடம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன், அந்த பயங்கரமான பிரகாசம் எப்படி இருக்கும்? இதில் போய் இருட்டடைஞ்சு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு தான். இதை தானே பேச போகிறீங்க, வேற என்ன?
என்ன ஆயிடுச்சு இந்த மைண்டு வந்துச்சு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கன்வென்ஷனில் புது பாயிண்ட் தான் பேசணும். பழைய பாயிண்ட் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. புது பாயிண்ட்னா என்னது? எக்கச்சக்கமான சத்தியம், மடை திறந்து வெள்ளம் வந்தாச்சு இல்லையா, வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்கும்போது இந்த மைண்ட் இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன பண்ணிடலாம், எடுத்து போட்டுடலாம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது பழைய பாயிண்டே வந்துச்சு, என்ன பண்ணிடலாம். ஒரு சகோதரன் சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கார், பழைய பாயிண்டே வந்துச்சு, என்ன பண்ணிடலாம், போர். இது என்னது, போர் அடிக்குது. இதெல்லாம் எத்தனை முறை நான் கேட்டுட்டேன் இல்லையா. அதை கேட்கும்போது அந்த பழைய பாயிண்டாக இருந்தாலுமே தேவனிடத்தில் அதை என்னை நெருங்கி சேர்க்கிறது அப்படிங்கிற உணர்வோடு அதை என்ன பண்ணணும், கேட்கணும் இல்லையா. ஒரு சகோதரன் பேசும்போது எனக்கு பிடிச்சிருந்தா உள்ளே இருப்பேன். இவர் சப்ஜெக்ட் எடுக்காரா, பைபிளை சேரில் வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறது வெளியே கன்வென்ஷனுக்கு வந்து வராமல் வெளியே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கோம்ல, அந்த கூட்டத்தில் போய் சுற்றிட்டு இருக்கிறது. யார் கூட ஐக்கியம்? இப்போது பிரதர் அந்த பிரதர் சப்ஜெக்ட் பேசி முடிச்சிட்டாரா, முடிஞ்சிட்டான், டீ பிரேக் வந்துச்சா, வாங்க டீ குடிக்க போவோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் இதை மாதிரி ஒரு மோசமான ஒரு பகை விரோதம் எதுவுமே கிடையாது இல்லையா. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் லாஸ் யாருக்கு நினைக்கிறீங்க? கன்வென்ஷன் நடத்துகிறவங்களுக்கா? கன்வென்ஷன் நடத்துகிறவங்களுக்கு லாஸா? நம்ம யார் இந்த மைண்டில் உட்கார்றோமோ அவங்களுக்கு தான் லாஸ். அது இழந்துட்டோம் இல்லையா. அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கன்வென்ஷனும் பிடிக்காது, சபை கூடுதலும் பிடிக்காது. அப்போ என்ன தான் பிடிக்கும்? என்னலாமோ பிடிக்குது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், மரியாள் மாதிரி பாதப்படியில் உட்கார்ந்து கேட்குற அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வேணும். மார்த்தாள் இருக்காங்க இல்லையா, மார்த்தாள் உட்கார்ந்து கேட்பாங்களா? அந்த இடத்துல தான் கேட்கல. நம்ம அந்த தப்பை தான் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல தான் கேட்கல. அவங்க அநேக முறை மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரு எழுப்ப வரும்போது அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இந்த அம்மா மார்த்தாள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் எழுந்திருக்கிற கடைசி நாட்களில் அவனும் எழுந்திருப்பான் என்று அறிவேன் சொன்னாங்களா? எப்படி தெரியும்? நியாயப்பிரமாணத்தில் படித்தாங்க. அப்போ எங்கே படித்தாங்க? அங்கே கேட்ட விஷயத்தை தானே இவர் பண்ண போகிறாரு, அதைத்தானே மறுபடியும் சொல்ல போகிறாரு. அப்போ மறுபடியும் சொன்னால் அது வேண்டாம் ஆண்டவரே, புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி மார்த்தாள் கேட்டாங்களா? கான்செப்டே என்னதான், ஒன்று தான் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேட்டிருந்தாலும் அந்த சகோதரன் 1 மணி நேரம் பேசுகிற விஷயத்தில் நம்ம கேட்காத ஏதாவது ஒரு பாயிண்ட் வராதா? நிச்சயமாக தருவார் தேவன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கன்வென்ஷன் அப்படின்னாலே ஒரு சகோதர அன்பு ஒரு காரியம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுமை இருக்கும், பக்தி வைராக்கியம் பற்றி இருக்கும், அடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கும். இந்த கான்செப்டை சுற்றி தான் நம்முடைய சப்ஜெக்டே இருக்கும். இதை மீறி நம்ம வேறு எதுவும் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது புதுசாக எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ண மாட்டார், கொடுக்கவே மாட்டார் இல்லையா. ஏன்னா அன்புக்குரியவர்களே, நம்ம எக்லீசியா வரும்போது நமக்கு ஒரு மைண்டு வரும். சில பேருக்கு அப்படி தான் ஒரு மைண்ட். என்ன மைண்ட் அப்படின்னா, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ நான் பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது நம்ம மைண்டில் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் பெர்ஃபெக்ட். நமக்கு தெரியாது நம்ம யாரை அதிக விரோதம் நினச்சிட்டு இருக்கிறோமோ, இவர் ஆகாது, இந்த சகோதரி ஆகாது நினச்சிட்டு இருக்கோமோ, கடைசியில் அந்த சகோதரி மன்னிப்பு வாங்கி நம்ம விட முந்தி போயிட்டு இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? தெரியாது. தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா ஒரு பகையை உருவாக்கிட்டே இருப்போன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த சகோதரன் சப்ஜெக்ட் பேசுகிறார் இல்லையா, அல்லது இந்த சகோதரன் இப்படி பேசினார் இல்லையா, அன்னைக்கு இவர் பேசின பிரகாரம் நடக்கவே இல்லை. இவர் பேசுகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சகோதரர் கேட்குறாரு, இதை கேட்கறதுக்கு நீங்கள் யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் வாழ்ந்து என்ன பண்ணுவீங்க, காமிக்கணும். அப்போ சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் நான் கூட பேசினபடி நடக்கலை, அந்த சகோதரி அந்த சகோதரன் பர்ஃபெக்டாக நடக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாட்சி வேணுமா, அல்லது ஒருத்தரையாக குற்றப்படுத்திட்டே இருக்கணும்?
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். மாதிரியை செட் பண்ணிட்டார். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாம, அடுத்தவங்களை பார்க்காம உங்களையே மாதிரியா சபையில் செட் பண்ணுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ரைட்டான ஒரு எக்ஸாம்பிள். செட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம்? அருமையான சகோதரி இந்த எக்லீசியாவில் இருக்கிறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணிப்போம். எந்த இடத்துல அன்பு காண்பிக்கணுமோ அந்த இடத்துல அன்பு காமிப்பாங்க. சகோதரர்கிட்ட நல்ல கவனிச்சுக்குவாங்க. எந்த குறையுமே இல்லை பிரதர். எனக்கு பொறுத்த அளவில் மனுஷனாக இருந்தால் சில குறைகள் இருக்கும், அது எல்லாத்துக்கும் உள்ளது தான். தானியேல் மாதிரி அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குறை சொன்னால் தவிர அவனை பற்றி வேறு எந்த காரியத்திலும் குறை சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கிறிஸ்தவனாக இந்த பூமியில் வாழ்ந்து காமிக்கிறத விட்டுட்டு அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, முன்ன பார்க்குறது, பின்ன பார்க்குறது இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைக்கு இது ஒத்தே வராதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நம்மளை எக்ஸாம்பிளாக என்ன பண்ணிடலாம்? செட் பண்ணிடலாம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரியவர்களே, அடுத்து பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில், எக்லீசியாவில் நம்முடைய எப்படி இருக்கணும் நம்முடைய ஒரு வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த சகோதரன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நமக்கு பாடமாக கொடுக்குறார், எழுதி. எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி. அந்த கணவனும் மனைவியும் பார்க்கும்போது அந்த மனைவி ரொம்ப சீலானவங்க, ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா நல்ல வைராக்கியமாக இருக்கக்கூடியவங்க. அந்த சகோதரன் சபைக்கு வருவார். ஆனால் சகோதரன் எப்படி இருக்கிறாங்க, அந்த சகோதரி அளவுக்கு இல்லை, கொஞ்சம் குறையன்னு வச்சுக்கலாமே. அந்த வீட்டுக்கு பெஞ்சமின் பார்ட்னர் மத்தியான விருந்துக்கு போயிருக்கிறார். அதை பதிவு பண்ணியிருக்கார் அந்த ரைட்டிங்ஸில். அந்த ஒரு மத்தியான விருந்துக்கு போன உடனே அந்த சகோதரி சீலாக இருப்பாங்க இல்லையா, இந்த சகோதரனை, புதுசாக வந்த சகோதரனை விழுந்து விழுந்து கவனிக்கிறது. எப்படி சகோதரன் வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு, விழுந்து விழுந்து கவனிக்கிறது. அந்த கணவனான சகோதரர் இருக்கிறார்ல, அவர் ஏதோ ஒரு கூட்டோ குழம்போ கேட்டிருக்கிறார், கண்டுக்கவே இல்லை. ஏன்? அந்த எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? இவர் அளவுக்கு அவர் இல்லை, வந்திருக்கிறார்ல அவர் அளவுக்கு இல்லை இல்லையா? கொண்டு வந்து கேட்காமலே சப்பாத்தி பூரி எல்லாம் குடு குடுன்னு கொடுக்கறது. பாவம் அந்த மனுஷன் வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பொறுங்க, உங்களுக்கு என்ன அவசரம் இப்போ இல்லையா? அடுத்து அந்த வந்த சகோதரர், விருந்தா வந்த சகோதரர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். உதாரணத்திற்கு, நான் முடிச்சு இப்போ போகணுமே, எந்த வழியாக போகணும்னு சொன்னால் கரெக்டாக சொல்கிறாங்க. அது அப்படி போய் இப்படி போகணும், அதுக்கடுத்து அந்த மார்க்கெட் இருக்குது, இதில் போய் இப்படி போனால் நீங்கள் போயிடலாங்க பொழுது. இந்த சகோதரன் ஒன்று சொன்னால் கண்டுக்கிறதே இல்லை. இதன் மூலமாக நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு சகோதரனை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லி அவங்கள வாழ்த்து சொல்லி அப்படி அவங்க கூட இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து அன்பை சொல்கிறதுனால அவங்க நல்லவங்களே கிடையாது. எப்போவுமே நம்ம கூடவே இருப்பாங்க இல்லையா? அப்போ கூடவே இருக்கும்போது அந்த புதுசாக வந்த சகோதரனுக்கு எப்படி அன்பு செலுத்தணுமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற சகோதரனுக்கு அன்பு செலுத்தினா அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. அப்படி நீங்கள் இருங்கன்னு சொல்லி எழுதுறேன். அப்போ என்ன பண்ண முடியாது? ஒரு சகோதரனை கணிக்கவே முடியாது. நம்ம வெளித்தோற்றமாக இருக்க முடியாது. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்ம சபைக்குள்ளே வரும்போது நம்ம கூட கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால் நல்லவங்க அல்லையா, சூப்பரான சகோதரன், நல்ல சகோதரன் என்ன பண்ண முடியாது? கணிக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய நிச்சயத்தன்மையாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு நாள் சந்திக்கும் போது அவங்க செய்யக்கூடிய காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியாது? ஒரு முடிவுக்கு வந்துடவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இன்னும் நிறைய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரிஜினல் மைண்டு என்னன்னா, எப்போவுமே அன்பு காட்டக்கூடிய அந்த மைண்டு தான் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க. நம்ம வெளியே எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். பிரதர் இப்படி வாங்க, உட்காருங்க, நிற்காதீங்க பிரதர், உட்காருங்க சொல்லலாம், சாப்பிடுங்க. பிரதர் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் அப்படி தான் சொன்னேன், ஒரு என்ன மைண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை. நம்ம எல்லாருமே அதை என்ன பண்ணுவோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வாழ்க்கையில் அதை என்ன செய்கிறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் காலம் முழுவதும் என்னோட கூட இருக்கிறவங்ககிட்ட நான் எப்படி இருக்கிறேன் இல்லையா? எப்படி இருக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய மனைவிட்ட நான் அன்பாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய சகோதரனிடத்தில் மட்டும், என்னுடைய சகோதரிடத்தில் மட்டும் நான் எப்படி இல்லை? தேவன் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவரை குறித்து அப்படியே நம்ம மைண்டில் என்ன பண்ணி வச்சுட்டோம்? செட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா? அடுத்து எக்லீசியாவில் சில பேர் சொல்கிறது உண்டு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த எக்லீசியாவே சரி கிடையாது.
இந்த எக்லீசியாவே சரி கிடையாது. விஷயம் என்ன தெரியுமா? அந்த எக்லீசியாவில் நீங்களும் ஒருத்தர், சொல்லிட்டு இருக்கிற நீங்களும் யார் தான் அதில் ஒருத்தர் இல்லையா? பிரதர் சொல்கிறாரு, இப்படி மட்டும் அந்த எக்லீசியாவில் பற்றி சொல்லிடவே கூடாது தயவு செய்து. நீங்கள் உங்களே என்ன பண்ணிட்டீங்க, இப்போ குற்றப்படுத்திட்டீங்க. அடுத்து எல்டர் ஒரு சபைக்கு போயிருக்கார், பெஞ்சமின் பார்ட்னர். அந்த பார்ட்னர் போயிருக்காரு. அந்த சபையில் 4 எல்டர் இருக்காங்க. அந்த 4 எல்டரில் ஒரு கன்வென்ஷன், ஒரு 2-3 செஷனாக கன்வென்ஷன் நடக்குது. அதில் ஒரே ஒரு சகோதரன் மட்டும், ஒரு மூப்பர் மட்டும் தொடர்ந்து அதை நடத்திட்டே இருக்கிறார். அப்போ பெஞ்சமின் பார்ட்னர் பார்த்துட்டு, 4 எல்டர் இருக்கான்னு சொல்கிறீங்க, அந்த 4 எல்டரில் ஒருத்தர் மட்டும் முன்னே நின்று எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, மீதி 3 பேர் என்னாச்சு அப்படின்னு அந்த எல்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, 3 எல்டர் பிரதர், அவங்க 3 பேருமே கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. நடத்த சொன்னேன் பிரதர், நீங்கள் நடத்துங்க பிரதர், நீங்கள் நடத்துங்க பிரதர், நீங்கள் சப்ஜெக்ட் எடுங்க பிரதர், நீங்களே எல்லாம் பண்ணுங்க பிரதர் இல்லையா, அப்படி என்னை சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் பண்ணிட்டேன். உடனே பெஞ்சமின் பார்ட்னர் அந்த 3 பேரையும் கூப்பிட்டார். நீங்கள் இப்படி சொன்னீங்களா? நீங்கள் மூப்பராக உங்களை சபை தேர்ந்தெடுக்கலையா? அப்போ உங்களுக்கு ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த தாழ்மையை? இப்போ அவர் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டார், அந்த எக்லீசியாவே தாழ்மையான எக்லீசியா, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் 3 பேர், மீதி 3 மூப்பராக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இப்போ இந்த சகோதரர் போய், பெஞ்சமின் பார்ட்னர் போய் அந்த 3 பேர்ட்டையும் பேசி, இப்படி இருக்கவே கூடாது, உங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா, உங்களுக்கு சபை எதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்க தெரியுமா, அந்த டியூட்டியை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், செஞ்சே ஆகணும். பிரதர் நீங்கள் வந்துடுங்க, அடுத்த செஷனை இவங்க நடத்துவாங்க, நடத்த போனால் அவரை விட சூப்பராக நடத்துவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார். என்ன தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? இவர் சும்மா ஃபார்மாலிட்டி கேட்டுட்டு எல்லாத்தையுமே இவர் தான் பண்ணிகிட்ருக்கார். ஃபார்மாலிட்டி கேட்டிருக்கிறார். என்ன தெரியுமா, நான் இந்த மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, சபையில் இருந்துடாதீங்க, பேட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடாதீங்க, சபையில் செட் பண்ணிடாதீங்க இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டமைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எக்லீசியாவில் விற்று நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி இல்லையா, நம்ம சகோதரர்களை சுற்றி நாம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு கெட்ட பேரையுமே நம்ம என்ன ஆகிடக்கூடாது, ஒரு வேளை நம்மளை யாராவது குற்றப்படுத்தினா, பிரதர் நீங்கள் இந்த இடத்துல இது பண்ணது, சாரி பிரதர், தப்பு, மன்னிச்சுக்கோங்க, நானும் குறை உள்ளவன் தானே, பலவீனம் உள்ளவன் தானே, மன்னிச்சுக்கோங்க பிரதர், இனிமேல் அதை செய்யாதபடிக்கு நான் பார்த்தேன். இதுதான் நம்மளை இழுத்து போகக்கூடிய ஓட்டமாக இருக்குமே தவிர இல்லையா? அடுத்த பாயிண்ட்கள் நம்ம போகலாம். 8வது பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஆவிக்குரிய வளர்ச்சிகளை அல்லது வாய்ப்புகளை அதிகரிக்க சபை கூடுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பாயிண்டர் மறுபடியும் ரீகால் பண்ணலாம். ஆவிக்குரிய வளர்ச்சிகளை அல்லது வாய்ப்புகளை அதிகரிக்க சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்கள், இந்த சபை கூடுதலில் நான் உள்ளே வர்றேன், சபைக்குள்ளே வர்றேன், புதுசாக வர்றேன்னு வைங்களேன், அல்லது பழைய சகோதரனோ சகோதரியாக இருக்கிறோம், ரொம்ப டூ மச்சாக எதிர்பார்க்குறேன், இப்படி தான் இருக்கணும், எல்லாரும் சத்தியம் மட்டும் இப்படி சொன்னாங்க, 53 ட்ரூத், சூப்பரான ட்ரூத், அவங்க இருக்கிற இடம் பரலோகம் மாதிரி இருக்கணும். அப்படி பரலோகம் மாதிரி இருக்குன்னா பரலோகத்துக்கு எப்பவுமே போயிருப்பாங்க, இங்கே இருக்கவே மாட்டாங்க. டூ மச்சாக எதிர்பார்க்குறது இல்லையா? நான் வருவேன், எனக்கான எல்லா ஆயத்தம் பண்ணி ரெடியாக செஞ்சு வச்சுருக்கணும், சேர் போட்டிருக்கணும், தண்ணி எடுத்து வச்சுருக்கணும், டீ போட்டு வச்சுருக்கணும், எல்லாம் செஞ்சு பக்காவாக இருக்கணும் இல்லையா? அப்படின்னு எதிர்பார்க்குறது. நம்மளே வரணும், நம்மளே செய்யணும் இல்லையா? நம்ம அதில் ஒரு பங்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நம்ம என்ன பண்ணோம், செய்யன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். நம்ம யார்கிட்ட பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க முடியும் இல்லையா? சப்ஜெக்ட் பேசிட்டா குறையே இல்லை, தேறியாச்சுன்னு சொல்லிட முடியுமா? இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து போட வேண்டியது நிறைய இருக்குது இல்லையா? அதை எடுத்து போடு இல்லையா? சப்ஜெக்ட் எக்கச்சக்கமாக பேசியாச்சு, கேட்டவங்க தேறிட்டாங்க, பேசினவங்க இல்லையா? பாடு யாருக்கு அதிகம், பிரச்சனை யாருக்கு அதிகம்? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, மூப்பராக இருக்கிறவங்க தான் 2ஆம் மரணத்துக்குள்ளே போக போகிறாங்க. பயமாக தான் இருக்குது இல்லையா? கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றவங்க நீங்கள் அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது,
அன்புக்குரியவர்களே, எல்லாரும் குறை உள்ளவர் தான் இல்லையா? வி ஹாவ் சம் ஃபெயிலியர்னு எழுதுகிறோம். நிறைய தோற்றுருக்கோம், நிறைய விஷயத்தில் தவறி கீழே விழுந்துருக்கிறோம். நம்ம போய் யாரை குற்றப்படுத்துறது இல்லையா? அன்புக்குரியவர்களே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது, அந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறத பற்றி பேசுகிறார். படிக்கலாம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு. அப்படின்னா அங்க திருப்தி இல்லாத ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்கு? அப்போஸ்தலர் இருக்கிற சபையில் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ இங்கே இருக்க சபையில் எப்படி தான் இருக்கும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்தல ஒரு ப்ராப்ளமே கிடையாது இல்லையா? ஒரு சகோதரி வர்றாங்கன்னு வைங்களேன், எக்லிஷியாவில் சேர்லாம் நீக்கி போட்டுட்டு கூட்டுறான். ஒரு பேப்பர் துண்டு அந்த ஓரத்தில் விழுந்துட்டு, உடனே நான் சொல்கிறேன், இந்த சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், அந்த கூட்டுற வேலையை கூட நல்லா பாருங்கள், அது எல்லாத்துக்குமே தெரியுது, அதை எடுத்து போட மாட்டாங்க. இன்றைக்கி இல்லை பிரதர், நான் காலகாலமாக பார்த்துட்டு இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா? அவங்களுடைய குறையை என்ன பண்ணுறது? பெருசாக்கி சின்ன விஷயந்தான் ஓடி போய் அதை எடுத்து தூர போட்டு அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ என்ன நினைக்கிறது இல்லை, நம்ம குற்றப்படுத்துறது பிறந்ததுலேருந்தே அப்படியே இருந்துட்டோம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இதற்குள் கொண்டு நாங்கள் ஒருத்தரையும் மாம்சத்தின்படி என்ன பண்ணிடாதீங்க, பார்த்துடாதீங்க. பார்த்துட்டாலே குறை தான் தோணும். அவள் அல்லது அவன் என்னுடைய சகோதரன் சகோதரி இல்லையா? நான் அவன் நித்தியமாக ஒரு இடத்துல என்ன செய்ய போகிறோம்? ஒன்றா இருக்க போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரி தான் அந்த சகோதரன் இருப்பார். ஒரு தாய் வயிற்றுல ஒரே கற்ப பிறப்பில் 2 பேர் பிறந்து வரோம் இல்லையா? எவ்வளோ அன்பு வச்சுருப்போம். அப்போ கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவன் நம்மளை அழைச்சி நம்ம உள்ளே கொண்டு வைக்கும்போது, நீ யாரோ நான் யாரோ, பிரதர் நீங்கள் வேறு, சிஸ்டர் நீங்கள் சபைக்கு வந்தாலும் எனக்கு என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் கேரக்டர் எனக்கு பிடிக்கும் சொல்லவே கூடாது இல்லையா? நம்ம குழந்தைங்க சின்ன வயசில் அப்படியே கொஞ்சம் மகிழ்வோம், அது ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிடும், அல்லது கம்பெடுத்து 2 அடி அடிச்சிடும். உடனே எழுதிடுவோமா, உனக்கு என் சொத்தில் பங்கே கிடையாதுன்னு எழுதிடலாமா? நோ இல்லையா? என்ன அடிச்சுட்டு இன்னைக்கு என் சொத்தில் மட்டும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க தெரியுமா? நோ கிடையாது. எழுதிடுவோமா? என்ன பண்ணுவோம்? கடித்தாலும் என் பிள்ளை தானே, அடித்தாலும் என் பிள்ளை தானே, என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என் சகோதரன் தானே, என் சகோதரி தானே, இதுக்கு மேலே நான் என்னத்தை காண போகிறேன் உலகத்தில்னு சொல்லி அன்பு காட்டத்தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? சபை கூடுகைக்கே வந்தோம் இல்லையா? இதைத்தான் இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். சப்ஜெக்ட் முடிய போது இன்னும் ஒவ்வொரு வசனம் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிக்கலாம். சொல்லாதவங்க சொல்லலாம், சத்தமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லியாச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு விசுவாசித்து கீழ்ப்படியணும். அடுத்து தேவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் இல்லையா? அதுக்காக சபை கூடுகைவன். அடுத்து ஆவிக்குரிய விஷயங்களை என்ன பண்ண முடியும்? இங்கே தான் பேச முடியும். அடுத்து அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுக்கு இந்த இடம். அடுத்து வருகாலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு ஆலோசனை கிடைக்கக்கூடிய இடம். அடுத்து ஸ்பிரிச்சுவல் growth, வளர்ச்சிக்கான காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சிகளை வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்காக சபை கூடுகை ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, வேறு ஏதாவது பாயிண்ட் சொல்லலாமா? பிரதர் இந்த 8 தான் எழுதியிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு கதையாக சொன்ன விஷயங்களாகட்டும், நேரில் சொன்ன சம்பவங்களாகட்டும், எல்லாமே பெஞ்சமின் பார்ட்டர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நமக்கு பாடமாக என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கார் இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி அது நமக்கு பாடமாக என்ன பண்ணுது இருக்குங்கிறத பார்க்க வசனம் படித்து முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குழந்தைகளா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. குழந்தை என்ன பண்ணும்? மிஸ் என் பேனாவை எடுத்துட்டான் மிஸ்
மிஸ் என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான் மிஸ், மிஸ் என்னை படிக்க விட மாட்டேக்கா மிஸ், மிஸ்ஸுக்கே டென்ஷன் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி ஒரு குறை சொல்லிக்கிட்டே இல்லையா, அடிச்சிட்டான் பாரு வச்சுட்டான் பாரு இல்லையா, சொல்லவே என்ன பண்ணக்கூடாது. நாம் இனி குழந்தைகளாக இராமல் அலைகிறவர்களாக இராமல் எதோடு எதை கை கொள்ளணும்? அன்போடு சத்தியத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை அன்பை மட்டும் வச்சிருந்தோம்னா பிரயோஜனம் உண்டா? அன்போடு சத்தியத்தை என்ன பண்ணும்? கை கொண்டு நாம் வளர்றவர்களா இருக்கணும் இல்லையா? நல்லா கவனிங்க. நாம் என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவுக்குள் வளர்ற அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ சபைக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஏன் தெரியுமா? ஓட்டத்தை முடிச்சு போயிருப்பாங்க. அப்போ அவங்கள தேடினா அப்படிப்பட்ட கேரக்டர் சபையில் இருக்காது. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நாம தான் திரள் கூட்டம். அன்புக்குரியவர்களே, இந்த பாயிண்டை எல்லாத்தையுமே மனசில் வச்சு எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் ஏற்படுத்தி இருக்கிற கூட்டத்தில் எல்லாத்துலேயும் என்னுடைய பங்கு இருந்தால் நிச்சயமாக சபையாக மாறுங்க உறுதியோடு நம்ம என்ன பண்ணலாம். சரி, நம்ம ஏறெடுத்திருக்கிற அறுவடை ஊழியத்தில் அடுத்த வாரம் நம்ம பண்ண போகிறோம். 31ஆம் தேதியில் குளச்சல் பகுதியில் பண்ண போகிறோம். அதில் என்னுடைய பங்கு கண்டிப்பாக என்ன பண்ணும்? ஷேர். ஜபம் இருக்கணும். அதில் நான் நோட்டீஸ் கொடுப்பேன். அதில் என்னுடைய பங்கு இருக்கணும். ஆளோட ஆளாக நின்று முந்தி என்ன வேலை செய்யணும் பிரதர் நான் கேட்பேன். நான் வருவேன். எல்லாருக்கும் முன்பதாக நின்று என்னுடைய தேவனுடைய வேலை, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இந்த ஊழியத்தில் நாம் என்ன பண்ணலாம்? தொடர்ந்து இதுவரை தொய்வாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாடம் நமக்கு தேவன் தரும்போது இப்போ கூட மனம் திருந்தலைன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம் இல்லையா? தேவன் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.